தலைநகரை அதிர வச்சு 7 இடங்கள்ல செயின் பறிப்பில் ஈடுபட்டு எஸ்கேப் ஆன ஈரானிய கொள்ளையனை போலீசார் என்கவுண்டர்ல சுட்டுக் கொண்டிருக்காங்க. தரமணி ரயில் நிலையத்தில் கேட்ட தோட்டா சத்தத்தின் பின்னணி என்ன? துப்பாக்கி, ரத்த வெள்ளம். பல்சர் பைக் பரபரப்பில் போலீசார். இவையெல்லாம் தரமணி ரயில் நிலையத்தில் அன்று இரவு நடந்த ஒரு என்கவுண்டரின் தடயங்கள். சென்னையை அதிர வைத்த ஒரு ஈரானி கொள்ளையனை போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். எதற்காக இந்த என்கவுண்டர்? ஈரானி கொள்ளையர்கள் சென்னையில் ஊடுருவியது எப்படி? கொள்ளையடித்த நகைகள் எங்கே என்பதை அறிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 7 இடங்களில் நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களால் அன்று தலைநகரே பரபரப்புக்குள்ளானது. பெண்களிடம் அம்மா என பாசமாக அழைத்து மோச வேலை செய்துவிட்டு தப்பிய 2 கொள்ளையர்களை போலீசார் 3 மணி நேரத்தில் விமான நிலையத்தில் வைத்து மடக்கி பிடித்தனர். இருவரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போதுதான் கொள்ளையர்களின் சுயரூபம் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் 28 வயதான ஜாஃபர் குலாம் ஹுசைன் ஈரானி மற்றும் 26 வயதான சூரஜ் என்கிற திசோம் ஈரானி என்பது தெரிய வந்தது. இவர்கள் மகாராஷ்டிரா அம்பிவாலி பகுதியைச் சேர்ந்த ஈரானி கொள்ளையர்கள். ஈரானி கொள்ளையர்களின் வருகை தமிழகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. பல முறை தமிழகத்தில் ஊடுருவி பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்தியாவின் மூலை முடுக்குகள் வரை சென்று இந்த கும்பல் கைவரிசை காட்டுவது வழக்கம். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் ஈரானி கொள்ளையர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களது பூர்வீகம் ஈரானாக இருந்தாலும் பல வருடங்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா அம்பிவாலி பகுதியில் குடியேறியிருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களில் படிப்பை பாதியில் நிறுத்திய வாலிபர்கள், சிறுவர்கள் என பலரும் பின்னாளில் கொள்ளையர்களாக உருமாறி விடுகிறார்கள். இவர்களது மெயின் டார்கெட் மும்பை மாநகரம். ஆனால் தற்போது மும்பையில் தனிப்படை போலீசாரின் கெடுபிடி அதிகமானதால் மற்ற மாநிலங்களில் கொள்ளையடிக்க கும்பலாக கிளம்பியிருக்கிறார்கள். அதில் ஒரு கும்பல் தான் ஜாஃபர் குலாம் ஹுசைன் அண்ட் கோ. இவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த வேலை செய்து வந்திருக்கிறார்கள். சென்னைக்கு அடிக்கடி விசிட் அடிப்பதும் உண்டு. 2 தினங்களுக்கு முன்னர் டெல்லியில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலமாக வந்த ஜாஃபரின் படை வாடகைக்கு பல்சர் பைக்கை எடுத்து காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக சாஸ்திரி நகர், அங்கிருந்து அடையார், சைதாப்பேட்டை, கிண்டி, பின் வேலுச்சேரி என அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்களை அரங்கேற்றி உள்ளனர். கொள்ளையடித்த கையோடு பழவந்தாங்கல் சென்று ரயில் நிலையம் அருகே பைக்கை நிறுத்திவிட்டு உடைகளையும் சிகை அலங்காரத்தையும் மாற்றிக்கொண்டு விமானம் மூலமாக மும்பை, ஹைதராபாத் சென்று அங்கிருந்து சொந்த ஊருக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளனர். அது மட்டுமின்றி கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இதேபோல் 10க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தன. அந்த வழக்கில் உத்தரப்பிரதேசம், டெல்லி, அசாம் வரை சென்றும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் தனிப்படை போலீசார் திரும்பி வந்துள்ளனர். அந்த சம்பவத்தையும் ஜாஃபர் அண்ட் டீம் தான் செய்துவிட்டு சொந்த ஊருக்கு பறந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் போலீசார் ஜாஃபரையும் சுராஜையும் கைது செய்ய முற்படும் போது அவர்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அது தாங்கள் இல்லை என வாக்குவாதம் செய்துள்ளனர். ஆனால் அவர்கள் அணிந்திருந்த காலணிகளை மாற்றாததால்
போலீசில் வசமாக சிக்கியிருக்கிறார்கள். கொள்ளையடித்த நகைகள் பற்றி நடந்த கிடுக்கிப்பிடி விசாரணையில் இந்த சம்பவத்தில் சல்மான் என்ற 3வது நபருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த நபர் நகைகளுடன் பச்சை கலர் டி-ஷர்ட் மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பினாக்கினி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக செல்வதாக ஜாஃபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். உடனே ரயில்வே பாதுகாப்பு படையினரின் உதவியோடு கழிவறையில் பதுங்கியிருந்த சல்மானை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். இவர்தான் ஈரானி கொள்ளையர்களுக்கு செயின் பறிப்பிற்கு ரூட் போட்டு பைக்கை வாடகைக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரிடமிருந்து பாதி நகைகள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீதி நகைகள் எங்கே என மீண்டும் ஜாஃபரிடம் விசாரித்ததில் தரமணி ரயில் நிலையம் அருகில் மறைத்து வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். உடனே போலீசார் அந்த நகைகளை பறிமுதல் செய்ய ஜாஃபரை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். நகைகளை எடுப்பதாக சென்ற ஜாஃபர் திடீரென அங்கு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து 2 முறை போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார். இதனால் தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் முகமது புகாரி ஜாஃபரை நோக்கி சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இறந்து போன ஜாஃபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கைதாகி உள்ள சுராஜ், சல்மான் ஆகியோரிடம் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகு இந்த கொள்ளையில் இன்னும் எத்தனை பேருக்கு தொடர்பிருக்கு, கொள்ளையடித்த நகைகள் எங்கே என்றும் தெரிய வரும்.